Hi everyone. Today class நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி கேட்டிங்கன்னா டிராஃப்ட் செட்டிங்ஸ் ஓகேங்களா. ப்ரீவியஸ் கிளாஸில் யூனிட் லிமிட் எப்படி செட் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. வீடியோ எண்டில் அதை நான் பின் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ டிராஃப்ட் செட்டிங்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. என்னோட AutoCAD அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஓப்பன் பண்ணக்கப்போ இதே என்னோட ஒர்க் ஸ்பேஸ் எனக்கு இப்படி தான் எனக்கு ஓப்பன் ஆகும். டிராஃப்ட் செட்டிங்ஸோட ஷார்ட்கட் கீ என்னன்னு கேட்டிங்கன்னா டிஎஸ் டிராஃப்ட் செட்டிங்ஸ் ஓகேங்களா. என்டர் கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு டிராஃப்ட் செட்டிங்ஸோட பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஸ்னாப் அண்ட் கிரிட்டு, போலார் ட்ராக்கிங், ஆப்ஜெக்டிவ் ஸ்னாப்பு, 3D ஸ்னாப்பு, டைனாமிக் இன்புட், குயிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் மேலே எனக்கு நேம் வைஸாக இருக்கும். அதேமாதிரி நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஐக்கான் வைஸாக இருக்குது ஓகேங்களா. நம்ம ஐக்கான் வைஸாக பார்ப்போம். இப்போது நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கிரிட்டு, உங்களுக்கு கிரிட்டில் இதுதான் நம்மளோட கிரிட்டு. இது வேணா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இது எப்போவுமே ஆன்ல இருந்துச்சு இந்த மாதிரி ப்ளூ கலரில் காட்டும், ஆஃபில் வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் காட்டும் ஓகேங்களா. ஏன்னா ஹைலைட் பண்ணி காட்டும். ஆனில் இருக்கும்போது மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணி காட்டும் ஓகேங்களா. இப்போ நான் கிரிட் இருக்குது, எனக்கு கிரிட் எனக்கு வேணால் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு கிரிட் ரிமூவ் ஆகிடுச்சுங்களா. திரும்ப வேணால் நான் கிரிட்டை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்னாப்னா ஒன்றுமே இல்லை, என்னோட கரெக்டாக எண்டு டு எண்டு தான் மூவ் ஆகும். எந்த எண்டுன்னு கேட்டிங்கன்னா கிரிட்டோட எண்டு, இந்த எண்டு டு இந்த எண்டு தான் மூவ் ஆகும். நான் ஸ்னாப் ஆன் பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்க என்னோட கரெக்டாக எல்லா சைடுமே மூவ் ஆகுது. இப்போ நான் ஸ்னாப் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு லைன் கமாண்ட் கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ என்னோட க்ரெசரை பாருங்கள், எண்டு டு எண்டு மட்டும் தான் மூவ் ஆகுதுங்களா. எண்டு டு எண்டு. ஏன்னா எனக்கு லைன் ஸ்ட்ரைட் லைனாக வரணும், எனக்கு லைன் எங்கேயும் பெண்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஸ்னாப் ஆன் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் டைம் ஸ்னாப் தேவைப்பட்டால் மட்டும் ஆன் பண்ணுங்கள், தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் ஸ்னாப் ஆன் பண்ணிட்டு உங்களால் எண்டு டு எண்டு மட்டும் தான் பண்ண முடியும். அது எந்த எண்டுன்னு கேட்டால் கிரிட்டோட எண்டு ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு ஸ்னாப் தேவையில்லை, ஆஃப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைனாமிக் இன்புட். டைனாமிக் இன்புட்னா ஒன்றுமே இல்லை, மினி கமெண்ட் பாக்ஸ் ஓகேங்களா. இப்போ டைனாமிக் இன்புட் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ லைன் நான் ட்ரா பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ இந்த லைன் ட்ரா பண்ணும்போது இந்த லைன் நான் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வரைஞ்சிருக்கேன், ப்ளஸ் நான் எவ்வளோ ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணுறேன், எனக்கு அதெல்லாம் இங்கேயே காட்டிடும் ஓகேங்களா. இதே நான் டைனாமிக் இன்புட் ஆஃப் பண்ணிவிட்டேன், எனக்கு காட்டாது. இப்போ நான் டைனாமிக் இன்புட் ஆஃப் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட லைன் ப்ளைனாக காட்டுதுங்களா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் நான் ட்ரா பண்ணியிருக்கேன், ப்ளஸ் எவ்வளோ ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணேன்னு சொல்லி எனக்கு காட்டவே இல்லை. இப்போ டைனாமிக் இன்புட்டை ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த லைன் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, ப்ளஸ் எனக்கு எவ்வளோ ஆங்கிளில் இருக்குன்னு சொல்லி காட்டுதுங்களா. எனக்கு 0 ஆங்கிளில் இருக்குது. நெக்ஸ்ட் நான் ரொட்டேட் பண்ணுறேன். இந்த லைன் எனக்கு 759.49 ப்ளஸ் 13 டிகிரியில் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எனக்கு காட்டிடும். நான் லைன் ட்ரா பண்ணுவேன், என்னோட ஆங்கிலும் காட்டிடும் ஓகேங்களா. இது வந்து நம்ம மினி கமெண்ட் பாக்ஸ்னு சொல்லுவோம். இதான் எனக்கு டைனாமிக் இன்புட். நெக்ஸ்ட்டு ஆர்த்தோனா ஒன்றுமே இல்லை, எனக்கு லைன் ஸ்ட்ரைட் லைனாக வரும், எனக்கு எங்கேயுமே பெண்டாக. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் டயக்ராம் ட்ரா பண்ணும்போது ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஆர்த்தோ ஆன் பண்ணிக்க ஒன்லி லைன் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தான் வரும். எனக்கு 0, 90, 180 அண்ட் 270 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எனக்கு லைன் ஸ்ட்ரைட்டாக தான் வேணும், எனக்கு எங்கேயும் பெண்ட் ஆகணும், நீங்கள் ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போலார் ட்ராக்கிங். நீங்கள் போலார் ட்ராக்கிங் ஆன் பண்ணும்போது ஆர்த்தோ ஆஃப் ஆகிடும், நீங்கள் ஆர்த்தோ ஆன் பண்ணும்போது போலார் ட்ராக்கிங் ஆஃப் ஆகிடும் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் ஆர்த்தோ ஆன் இருக்குது, நான் போலார் ட்ராக்கிங் கிளிக் பண்ணுறேன், எனக்கு ஆர்த்தோ ஆஃப் ஆகிடுச்சிங்களா, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி இப்போ ஆர்த்தோ ஆன் பண்ணுறேன், எனக்கு போலார் ட்ராக்கிங் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஏன்னா ஆர்த்தோங்கிறது ஸ்ட்ரைட் லைன், போலார் ட்ராக்கிங் வந்து ஆங்கிளை ட்ராக் பண்ணுறது 10, 20, 30, 40 அந்த மாதிரி இருக்குங்களா. இப்போ நான் போலார் ட்ராக்கிங் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணி இந்த ஆரோ கிளிக் பண்ணி எனக்கு வந்து ஆங்கிள் வந்து நான் ட்ராக் பண்ணணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா 10, 20, 30 ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு 0 காட்டும்போது எனக்கு க்ரீன் லைன் காட்டுதுங்களா. நெக்ஸ்ட் நான் 10 போகும்போது எனக்கு காட்டும். நெக்ஸ்ட் நான் மூவ் பண்ணி எனக்கு காட்டலைங்களா. நெக்ஸ்ட் எனக்கு எப்போ 10 வருது அப்போ தான் காட்டும். நெக்ஸ்ட் எனக்கு எப்போ 20 வருதோ அப்போ தான் காட்டும். நெக்ஸ்ட் எனக்கு எப்போ 30 வருதோ எனக்கு அப்போ தான் காட்டும். ஏன்னா நான் அந்த ஆங்கிளை ட்ராக் பண்ணுறேன். அந்த ட்ராக் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற கமாண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா போலார் ட்ராக்கிங் ஓகேங்களா. பட் இதில் கொடுத்துக்க டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. எனக்கு 3, 6, 9 எனக்கு இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் எனக்கு ட்ராக் பண்ணணும். ஸோ அதுவும் நம்மளால் பண்ண முடியும். சேம் இந்த ஆரோ கிளிக் பண்ணிக்கோங்க, ட்ராக்கிங் செட்டிங்ஸ் இருக்குங்களா, அது கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி டிஃபால்ட்டாக இருக்கிறது வேணால் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இல்லை நான் என்னோட டிஸ்டன்ஸ் வேணும்னா இங்கே நியூவை கிளிக் பண்ணி எனக்கு இந்த இடத்துல ஒரு கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அங்கே வந்து உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லி கேட்க, எனக்கு 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 3 கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ திரும்ப இங்கே போய் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண நான் கொடுத்தது வந்து 3, 6, 9, 12 ஜஸ்ட் அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது லைன் கமெண்ட் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ எனக்கு 0 காட்டுதுங்களா, நெக்ஸ்ட்டு 3 போகும்போது காட்டுதுங்களா, நெக்ஸ்ட்டு 6 போகும்போது காட்டுதுங்களா, நெக்ஸ்ட்டு 6, நெக்ஸ்ட்டு 9, 12 ஆக்சுவலி 3, 6, 9, 12 நெக்ஸ்ட்டு நான் 15 போகும்போது காட்டும். நெக்ஸ்ட் நான் 16 போகும்போது காட்டும். சாரி 15, 3, 18 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 24, 27 எனக்கு 3ல் எங்கே போகும்போது எனக்கு அங்கெல்லாம் காட்டும் ஓகேங்களா. இப்போ 0, 3, 6, 9 ஓகேங்களா. இதுதான் போலார் ட்ராக்கிங். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ போலார் ட்ராக்கிங் ஆஃப் பண்ணிக்கிறேன், எனக்கு ஆர்த்தோ வேணும். இதெல்லாம் கேட்டிங்கன்னா ஐசோமெட்ரிக் வியூன்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம ஐசோமெட்ரிக் ட்ராயிங் ட்ரா பண்ணும்போது மட்டும் தான் நம்ம ஆன் பண்ணுவோம். ஜஸ்ட் இது கிளிக் பண்ண எனக்கு கிரிட்டே சேஞ்ச் ஆயிரும் ஓகேங்களா. இப்போ நான் எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்னோட ஐசோமெட்ரிக் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் பண்ணது என்னோட கிரிட்டு சேஞ்ச் ஆகிடுச்சுங்களா. ஏன்னா நம்ம ஐசோமெட்ரிக் ட்ராயிங்ஸ் வந்து லெஃப்ட்டு, ரைட்டு,
அண்ட் டாப் வியூ. இந்த 3 வியூவை பேஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ நான் டாப்பில் ட்ரா பண்ணுவேன், எனக்கு வியூ டாப் வியூ வந்துடும். நான் லெஃப்ட் ட்ரா பண்ணுவேன், எனக்கு கிரிட் லெஃப்ட் சைடு போயிடும். அதேமாதிரி நான் ரைட் ட்ரா பண்ணுவேன், எனக்கு கிரிட் ரைட் சைடு போயிடும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஐசோமெட்ரிக் ட்ராயிங் ட்ரா பண்ணுற வியூஸ் ஓகேங்களா. நீங்கள் ஐசோமெட்ரிக் ட்ரா பண்ணும்போது மட்டும் இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க, தேவையில்லாத டைம் நீங்கள் ஆன் பண்ண வேணாம் ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் ஸ்னாப் ஓகேங்களா. இந்த ஆப்ஜெக்டிவ் ஸ்னாப்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணும்போது லைனோட எண்ட் பாயிண்ட், இப்போ நான் இதுக்கு எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் லைன், இந்த லைனோட எண்டு எனக்கு எங்கே இருக்குன்னு சொல்லி தெரியல. ஏன்னா எனக்கு இந்த இடத்துல காட்டவே, எனக்கு லைனோட எண்டு இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், எனக்கு காட்டவே இல்லை. ஏன்னா நான் ஸ்னாப்பை ஆஃப் பண்ணிட்டேன். திரும்ப போய்ட்டு நான் ஸ்னாப் ஆன் பண்ணும்போது எண்ட் பாயிண்ட் மட்டும் நான் ஆன் பண்ணிட்டு வைக்கலாம். இப்போ போங்க, எங்களோட எண்ட் பாயிண்ட் காட்டுதுங்களா, ஜஸ்ட் என்னோட எண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட எண்ட் பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட். இப்போ நான் மிட்டில் கிளிக் பண்ணி என்னோட மிட் பாயிண்ட் எனக்கு காட்டவே இல்லை ஓகேங்களா. ஸோ திரும்ப போயிட்டு நான் மிட் பாயிண்ட் ஆன் பண்ணிக்கிறேன். மிட் பாயிண்ட், இப்போ எனக்கு மிட் பாயிண்ட் காட்டுதுங்களா. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் வந்து நான் எண்ட் பாயிண்ட் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஆப்ஜெக்டிவ் ட்ராக்கிங் அண்ட் ஆப்ஜெக்டிவ் ஸ்னாப் ஓகேங்களா. ஸோ இது இதில் எப்போவுமே நம்மளுக்கு இதில் இருக்க எல்லாமே ஆனில் இருக்கணும் ஓகேங்களா. சென்டர், ஜியோமெட்ரிக் ஷேப், நோடு, கோஆர்டினேட், இன்டர்செக்ஷன், எக்ஸ்டென்ஷன், இன்சைட், இதில் இருக்க எல்லாமே மோஸ்ட் ஆஃப் டைம் நீங்கள் ஆனில் இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. இதில் இருக்க எல்லாமே நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இதை 1 by 1 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சென்டர்னா ஒன்று மேலே நீங்கள் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டீங்க ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஆனில் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் ஒரு லைனை கிளிக் பண்ணி அதோட சென்டர் பாயிண்ட் உங்களால் பார்க்குறேன். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் காட்டுதுங்களா. ஸோ இது வந்து எனக்கு சர்க்கிளோட சென்டர். இது எனக்கு ஆனில் இருந்தால் மட்டும்தான், இந்த சர்க்கிளோட சென்டர் எனக்கு ஆனில் இருந்தால் மட்டும் தான் எனக்கு அங்கே சென்டர் பாயிண்ட் காட்டும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கில், நான் ரெக்டாங்கில் கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு ஜியோமெட்ரிக் சேஃப். ஜியோமெட்ரிக்னா அன்சேஃப், சர்க்குலர்னா சேஃப். ஏன்னா சர்க்குலர் நமக்கு எல்லா சைடுமே சேஃபாக இருக்கும், பட் ஜியோமெட்ரிக்கில் சேஃபாக இருக்காது, அன்ஈவன் ஓகேங்களா. சேம் இப்போ ஜியோமெட்ரிக் சேஃபில் நான் சென்டர் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ நான் லைனை போய் கிளிக் பண்ணுறேன், எனக்கு இதோட சென்டர் பாயிண்ட் காட்டலைங்களா எனக்கு எங்கே இருக்குன்னு சொல்லி. இதே நான் சர்க்கிளை கிளிக் பண்ணும்போது அதோட சென்டர் பாயிண்ட் காட்டுதுங்களா, ஏன்னா அங்கே ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ திரும்ப போய்ட்டு என்னோட ஜியோமெட்ரிக் சேஃபில் போய் சென்டர் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்னோட மவுஸ் இங்கே மூவ் பண்ணுறேன் பாருங்கள், இப்போ சென்டர் காட்டுதுங்களா. ஸோ இதுதான் ஜியோமெட்ரிக் சேஃபோட சென்டர் ஓகேங்களா. ஸோ நம்ம இதை போக 1 by 1 பார்ப்போம் ஓகேங்களா. நம்ம போக இதை 1 by 1 பார்ப்போம். நோடுனா ஒன்றுமே இல்லை. நோடுனா என்னன்னா இதுதான் எனக்கு நோடு ஓகேங்களா. இந்த ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணி எனக்கு ஒரு பாயிண்ட் காட்டுதுங்களா, நோடு, இதுதான் என்னோட நோடு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் சர்க்கிளில் மொத்தம் 4 கோஆர்டினேட் இருக்கும், 0, 90, 180, 270 ஓகேங்களா. ஜஸ்ட் இப்போ ஒரு லைனை கிளிக் பண்ணிக்கிறேன், எனக்கு 0 கோஆர்டினேட் காட்டுதுங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 90 கோஆர்டினேட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 180 கோஆர்டினேட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 270 கோஆர்டினேட் ஓகேங்களா. ஸோ அதே கோஆர்டினேட்னு சொல்லி காட்டுதுங்களா. ஸோ இதான் கோஆர்டினேட் ஓகேங்களா. இது வந்து என்னோட 2D ஸ்னாப். பட் எனக்கு 3D ஸ்னாப் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. இது வந்து என்னோட 3D ஸ்னாப் ஓகேங்களா. ஸோ நீங்கள் 3D ட்ரா பண்ணும்போது இதுக்கு எல்லாமே நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். வெர்டெக்ஸ் பாயிண்ட்டு, மிட் பாயிண்ட்டு, சென்டர் ஃபேஸஸ் அண்ட் கிக் அவுட், பெர்பெண்டிகுலர், நியரஸ்ட் ஃபேஸ் ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம 3D போகும்போது அதை வெர்டெக்ஸ்னு சொல்லி தான் சொல்லுவோம், 2D வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம். வெர்டெக்ஸ்னா நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு லைனை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் காட்டுது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம வெர்டெக்ஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட் லைட்டாக மூவ் பண்ணால் கூட எனக்கு மூவ் ஆகும் டயக்ராம் ஓகேங்களா. இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் நீங்கள் எங்கே மூவ் ஆகும் டயக்ராம் சேர்ந்து மூவ் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதான் நம்ம வெர்டெக்ஸ் பாயிண்ட்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வேல்யூ. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஸ்கேல் 1:1 வரைய போகிறீங்கன்னா நீங்கள் சேம் 1:1 நீங்கள் வச்சுக்கலாம். டிஃபால்ட்டாக நமக்கு எப்போவுமே ஸ்கேல் 1:1 தான் இருக்கும். இல்லை நீங்கள் 1:2 வரைய போகிறீங்க, 1:3 வரைய போகிறீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஆரோவை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்கேல் வேல்யூவை மாற்றிக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒர்க் ஸ்விட்ச்னு சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் 2D ட்ரா பண்ணும்போது அனலிட்டிக்ஸ் வியூவில் வச்சுக்கிறீங்க. இதே நீங்கள் ஒரு 3D மாடலிங் பண்ண போகிறீங்கன்னா ஸோ அந்த ஒர்க் ஸ்விட்சை கிளிக் பண்ணி 3D மாடலிங்கை கிளிக் பண்ணிக்கலாம் ஓகே. இப்போ நான் 3D மாடலிங் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு 3Dக்கு தேவையான எல்லா டூல்ஸும் மேலே அவைலபிளாக வந்துருச்சுங்களா. நீங்கள் 2D பண்ணும்போது 2Dக்கு தேவையான டூல்ஸ் மேலே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் 3D பண்ணும்போது 3Dக்கு தேவையான டூல்ஸ் மேலே அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. ஸோ திரும்ப நான் 2D தான் பண்ண போகிறேன். ஸோ நான் திரும்ப ஒரு ஸ்விட்சை கிளிக் பண்ணிவிட்டு டிராஃப்டிங் அனலிட்டிக்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ கிளிக் பண்ணால் எனக்கு 2Dக்குரிய டூல்ஸ் மேலே வந்துருச்சுங்களா. ட்ராயிங் டூல்ஸ், மாடிஃபிகேஷன் டூல்ஸ், அனலிட்டிக்ஸ். ஸோ நான் 2D பண்ணும்போது 2Dயில் வச்சுக்கோங்க, 3D பண்ணும்போது 3D மாடலிங் மாற்றிக்கிறேன் ஓகேங்களா. ஒரு ஸ்விட்சில் போய்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐசோலேட் அண்ட் ஹைடு. இப்போ இந்த சர்க்கிள் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இதை நான் மறைச்சு வைக்கணும், பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள்
இந்த ஆரோ கிளிக் பண்ணிவிட்டு ஹைடு த ஆப்ஜெக்ட் ஓகேங்களா. ஹைடு த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் த ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எண்டு கொடுத்தா அந்த ஆப்ஜெக்ட் ஹைட் ஆயிடும் ஓகேங்களா. ஸோ இது ஹைடு. திரும்ப எனக்கு வேணும்னா சேம் அதே ப்ரொசீஜர், ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எண்டு ஐசோலேட் கொடுத்தா வந்துடும் திரும்ப ஓகேங்களா. பட் ரெண்டாவது ஆப்ஷன் ஐசோலேட். ஹைடுனா எனக்கு நான் எந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணால் எனக்கு அதை மட்டும் மறைஞ்சு போகும். ஐசோலேட்னா எனக்கு எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அந்த ஆப்ஜெக்ட் தவிர மீதி எல்லாம் மறைஞ்சு போயிடும் ஓகேங்களா. இப்போ நான் ஐசோலேட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த லைன் மட்டும் தான் எனக்கு வேணும், மீதி எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஸோ என்டர் கொடுத்துக்கிறேன். அந்த லைனை தவிர மீதி எல்லாம் மறைஞ்சிடும் ஓகேங்களா. ஹைடுங்கும் போது உனக்கு எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அதை மறைய வைப்பீங்க. ஐசோலேட்டுங்கும் போது உனக்கு எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் மறைய வைப்பீங்க. ஸோ அது பேர் ஐசோலேட் ஓகேங்களா. இப்போ அதுக்கடுத்து நீங்கள் இங்கே போய் தான் ஹைடு ஐசோலேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. உங்கள் மவுஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி உங்கள் மவுஸை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இருக்குங்களா ஐசோலேட், ஹைடு இந்த ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. ஸோ எனக்கு எண்ட் ஐசோலேட் கொடுத்துக்கிறேன். திரும்ப எனக்கு எல்லாமே வந்துடும். திரும்ப இதை நான் லைட் கிளிக் பண்ணிவிட்டு இது மட்டும் எனக்கு மறைய வைக்கணும். ஜஸ்ட் லைட் கிளிக் பண்ணிவிட்டு ஐசோலேட்டில் போய்ட்டு ஹைடு கொடுத்து ஹைடு த ஆப்ஜெக்ட், எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் ஹைட் ஆகிடுச்சுங்களா. திரும்ப லைட் கிளிக் பண்ணிவிட்டு ஐசோலேட்டில் போய்ட்டு எண்டு த ஐசோலேட் திரும்ப எனக்கு வந்துடும் ஓகேங்களா. ஸோ இதுதான் டிராஃப்ட் செட்டிங்ஸ். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இதுதான் நம்ம AutoCADோட ஃபங்க்ஷன் கீ ஓகேங்களா. நம்ம இதை ஃபங்க்ஷன் கீன்னு சொல்லுவோம், டிராஃப்ட் செட்டிங்ஸோட ஷார்ட்கட் கீன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஏன்னா நான் ட்ராப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னால் ஆட்டோவை ஆனும் பண்ண முடியாது, ஆஃப் பண்ண முடியாது ஐக்கானை கிளிக் பண்ணி ஓகேங்களா. ஏன்னா லைன் நான் ட்ராப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் F1 ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு ஆன்லைன் ஹெல்ப் வரும் ஓகேங்களா. அதே நான் F2 ப்ரெஸ் பண்ணும்போது வாட் ஆர் தி ஆல் கமாண்ட் அண்ட் வேல்யூஸ் கிவ் தி கமாண்ட் விண்டோ ஓகேங்களா. ஸோ அது எனக்கு வரும். F3 ப்ரெஸ் பண்ணும்போது ஆப்ஜெக்டிவ் ஸ்னாப் எனக்கு ஆன் ஆஃப் ஆகும். அதே மாதிரி நான் F4 ப்ரெஸ் பண்ணும்போது 3D ஸ்னாப் எனக்கு ஆன் ஆஃப் ஆகும் ஓகேங்களா. இதே நான் எஃப்ஐ எனக்கு கிளிக் பண்ணும்போது எனக்கு ஐசோமெட்ரிக்கோட பிளேன் சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. ஸோ நான் டாப் வியூவில் வந்து பண்ணும்போது எனக்கு ரைட் சைடு வியூ போகும், ரைட் சைடு வியூவில் வந்து நான் பண்ணும்போது லெஃப்ட் சைடு வியூ போகும் ஓகேங்களா. எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணும்போது அதே எஃப்ஐ நான் லெஃப்ட் சைட்லேருந்து பண்ணும்போது எனக்கு டாப் வியூ வரும், நான் டாப் வியூலேருந்து பண்ணும்போது எனக்கு ரைட் சைடு வியூ வரும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் கீ எஃப்ஐ. நீங்கள் ஒரு டைம் கீழே போய் மாற்றணும் அவசியமே கிடையாது, நீங்கள் எஃப்ஐயை ப்ரெஸ் பண்ணியே மாற்றிக்கலாம் ஓகேங்களா. F6 நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3D மாடலிங் ஓகேங்களா. F7 ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கிரிட்டை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் F8 ஆன் பண்ணிங்கன்னா ஆர்த்தோ. ஸோ நீங்கள் ஆர்த்தோ வேணா ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். F8 ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கீழே போய் ஐக்கானை கிளிக் பண்ணணும்னு சொல்லி அவசியமே கிடையாது ஓகேங்களா. ஸோ F9 வந்து ஸ்னாப் உங்களுக்கு வேணா ஆன் பண்ணிக்கலாம், வேணா ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைப்படும் போது மட்டும் ஸ்னாப் ஆன் ஆஃப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. F10 வந்து போலார் ட்ராக்கிங். உங்களுக்கு போலார் ட்ராக்கிங் வேணுன்னா நீங்கள் F10 கொடுத்து ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் போலார் ட்ராக்கிங் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு ஆர்த்தோ ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆர்த்தோ ஆன் பண்ணும்போது போலார் ட்ராக்கிங் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் ஓகேங்களா. F11 வந்து ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாவது ஆப்ஜெக்ட் ட்ராக் பண்ணணும் நீங்கள் F11 ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆஃபில் இருக்கும்போது நீங்கள் F11 ஆன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளோட ஷார்ட்கட் கீ, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.